ஆனாலும் விக்ரம் ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, மதிப்புக்குரிய விஜய் டிவி அவர்களே, உங்களுக்கு தெரியாத ஒரு சட்டமும் இல்லை, உங்களுக்கு தெரியாத பல சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லை. நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். விக்ரம் அரோரா விட பெட்டர் பிளேயர். அரோரா விட நிஜமாவே முதல் நாள்ல இருந்து உடம்பு இழைச்சு அதிக எஃபர்ட் போட்டு இந்த கேமுக்காக சட்டிலையும் வாங்கியாச்சு, தொட்டிலையும் வாங்கியாச்சுன்ற மாதிரி அவன் முழு எஃபர்ட் போட்டிருக்கான். அந்த 3வது 2வதுன்றதெல்லாம் வந்து அவனை மனசு வச்சுக்கோங்க. அரோரா இருக்கும் போது நீங்க விக்ரம எலிமினேட் பண்றதுன்றது பெரிய துரோகம். அதை பண்ணிடாதீங்க. ஒரு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஸோ விக்ரம பொறுத்த வரைக்கும் இருக்கணும். அரோரா 4th பிளேஸ்லயே நகர்ந்துக்கிறது நல்லது. ஸோ ஏன் என்னுடைய இந்த அஸ் ஆஃப் ரைட் நவ் பொசிஷன் படி உண்மையிலேயே சபரி விக்ரம் திவ்யா ஆர் சபரி திவ்யா விக்ரம் எப்படி வந்தாலும் ஓகே தான். ஏன்னா நான் என்னென்ன என் ஆங்கிள் சொல்லிடுறேன். அதுல ரொம்ப குறிப்பா ஒரு தெளிவு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு முக்கியமான தெளிவு. இந்த தெளிவு எல்லாருக்கும் தேவைப்படுற தெளிவு. இது வந்து எனக்கான தெளிவு. அதாவது என்னைய விமர்சிக்கிறவங்கல்ல, சார் நீங்க வந்து சப்ஸ்கிரைபர்னு சொல்றது கொஞ்சம் எங்களுக்கு சங்கடமா இருக்குன்னு என்னை விரும்பியவர்கள் சொல்றது, என்னை வெறுப்பவர்களும் சொல்றது சப்ஸ்கிரைபர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சப்ஸ்கிரைபர் வின்னர் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த சப்ஸ்கிரைபர்ன்றவங்களை வார்த்தையை திருப்பி திருப்பி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சப்ஸ்கிரைபர் இந்த ஷோ பூரா விளையாடும் போது சொன்னதுல அது ஏன் இந்த ஒரு வாரம் மட்டும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சப்ஸ்கிரைபர்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நான் சப்ஸ்கிரைபர்னு சொன்னா என்ன வெறுக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அது ஒரு மாதிரி ஸ்லட் ஷேமிங்கா இல்லையான்னு. நான் உன்னை கேட்கிறேன் உதய், சப்ஸ்கிரைபர்னு சொன்னோன்ன உனக்குள்ள அது ஸ்லட் ஷேமிங்னு தோணுச்சுன்னா தவறு ஒண்ணுதான் இல்ல என்னதா? அப்படி அந்த சப்ஸ்கிரைபருக்குள்ள நான் கேட்கிறேன், அந்த சப்ஸ்கிரைபருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் உங்களாலேயே விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல அது ஒரு நல்ல விதமா இல்லைன்றதுனாலதான் உங்களுக்கு அது ஏதோ அவங்கள பத்தி நான் தவறா சொல்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். எனக்கு இந்த கேம், எனக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எனக்கான ஒரு உணர்வு இருக்கு. என் ஒப்பீனியன் தானே இது, என் ஃபேக்ட் இல்லையே. நான் ஒரு ஒப்பீனியனை தானே எடுத்து வைக்கிறேன். என் ஒப்பீனியன் படி இந்த விளையாட்டை அணுகி இந்த விளையாட்டுக்குள்ள வந்து இந்த விளையாட்டுல 105 நாள் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வாய்ப்புக்காக பல பேர் பல விதமா கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை வந்து பெரிய இந்த வாய்ப்பை பெருசாவும் பாக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விளையாட்டுக்குள்ள உள்ள எலிஜிபிள் கண்டஸ்டன்டா உள்ள போனா நாம 50 லட்சம் ரூபாய் பணமும் ஜெயிச்சிடலாம். அதே போக இந்த மாதிரியான மெத்தட்ல போனா டிவிலயும் நல்ல வரவேற்பு இருக்கு, மக்கள்கிட்டயும் வரவேற்பு இருக்கு, நம்மள சேனல் காப்பாத்துன்னு மடத்தளமா நிறைய கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க இதே அணுகுமுறையை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இது ஒரு ராங் ஐடியல் எக்ஸாம்பிள். தாமரைன்னு ஒருத்தங்க ரொம்ப பிரமாதமா விளையாண்டாங்க. அப்படி விளையாண்ட அவங்கள 6வது இடத்தை தாண்ட விடாம பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. 100வது நாள் தூக்கிட்டீங்க. கடைசி 5 நாள், அந்த கடைசி 5 நாள்ல எடுத்துட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. ஆனா அரோரான்ற பிளேயர் 50-60 நாளுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சாலும், அவங்க ஒரு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சாலும் அதுலெல்லாம் அவங்க உழைப்பு இருக்கு, நான் மறுக்கவே இல்லை. அது வரைக்கும் பேசாதனா அதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சப்ஸ்கிரிப்ஷன்ன்றத சொல்றேன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ன்ற ஒரு நோக்கமே ஐடியலா ரொம்ப தப்பான பாயிண்ட். இப்படி ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தினால் இப்படி ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்கும். அந்த வரவேற்பே நம்ம ஷோக்குள்ள போய் அந்த ஷோக்குள்ள வின்னர் வரைக்கும் போறதை இன்னொருத்தன் இன்ஸ்பிரேஷனா எடுத்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அதை சொல்றது. வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல. ஸ்லட் ஷேமிங்னு நீங்க டிசைன் பண்றது. ஸ்லட் ஷேம்ன்றது உங்க கில்ட் உங்களை தாக்கி நீங்களா அதுக்கு நேம் போடுறதுக்கு பேர் தான் ஸ்லட் ஷேம். நான் அதை பண்ணல, எனக்கு அதை சொல்லணும்ன்ற அவசியமும் இல்லை. நீங்க அதை புரிஞ்சுக்கிற விதத்துல உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, சப்ஸ்கிரைபர்னு சொன்னா இதை இப்படிதான் பார்க்கணும்னு. அதனாலதான் ஒரு சில பேர் உங்க நீங்க என்ன சொல்றீங்க, உங்க வைஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ல இல்லையான்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என் வைஃபுக்கு இருக்கிற ஜென்ரல் இன்ஸ்டாகிராம் படி உங்களுக்கும் எனக்கு இருக்கிற மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் தான். அது ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான். அதுக்குள்ள போகலாம், பார்க்கலாம். நீங்க என்ன பாக்குறீங்களோ அது ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ரீதியா ஒரு வருத்தத்தையோ கில்ட்டோ அசிங்கத்தையோ ஏற்படுத்திச்சுன்னா என்னை நீங்க கேள்வி கேட்கலாம். நான் சொல்றது இது விளையாட்டுக்கான ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியா இல்ல. திவாகரை நீங்க தவறா விமர்சிக்கிறதோ, இல்ல கலையை நீங்க வந்து அகோரியா இருக்கும் போது விமர்சிச்சதோ, இல்ல நிறைய பேர் விமர்சிக்கும் போது அரோரா சின்க்ளேரை மட்டும் அந்த பிகினிங் ஆஃப் த ஷோல இருந்து நான் எப்பயாவது பேசிருக்கலான்னு பாருங்க. எண்டுல வரும்பொழுது அதுக்கான தகுதி அவங்களுக்கு இல்லை. எந்த விதத்துல நாம ஃபேமஸ் ஆனோமோ அந்த ஃபேமஸ்
அது வந்து ஒரு விதத்துல அந்த அடையாளத்தை அழிக்கணும்னா அது அவங்க பிரமாதமா அவங்க விளையாட்டா, அவங்க அறிவா, அவங்க சென்ஸா, அவங்க அவங்களுடைய அப்ரோச்சா நிறைய விதத்துல அவங்க மாத்திருக்காங்க. பட் கேமா பலவித ஒப்பீனியன் எனக்கு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீ பார்வதியை கூட நம்ப, சாண்ட்ரா சாரி அரோராவை நம்பாதன்னு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரோராவுடைய கேம் பிடிச்சவங்களுக்கு கேம் பிடிக்கட்டும், கேம் பிடிக்காதவங்க பிடிக்கலாம். ஆனா நீங்க அவங்களுக்கு காட்டின சலுகைகள் இன்னைக்கு உட்பட இன்னைக்கு வரைக்கும் அரோராக்கு நீங்க எடுக்கிற எஃபர்ட், அரோராக்காக சில விஷயங்கள் ரொம்ப கிட்டக்க கொண்டு போய் வைக்கணும்னு நீங்க நினைக்கிற அந்த எஃபர்ட் வந்து என்ன மாதிரி ரிவ்யூவர் கூட நான் பாருவுக்கு சப்போர்ட் பண்ணா ஒரு பிஆர் அது இதுன்னு சொல்லிடலாம். ஆனா நீங்க பண்றதை நான் பார்க்கும் போது, நான் விமர்சிக்கும் போது அப்படிதான் தெரியுது. என்னன்னா நீங்க ஒரு பிளேயரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பல பிளேயரை தூக்கிட்டீங்க. அந்த ஒரு பிளேயர் டிக்கெட் டு ஃபினாலே எஃப்ஜே நினைச்சா அவனுடைய அவனுடைய ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்துக்கு ஈஸியா அடிச்சிருக்கலாம். கமருதீன் அடிச்சிருக்கலாம், பிரவீன் அடிச்சிருக்கலாம். இத்தனை பிளேயர் அரோராக்காக பலி கொடுத்துதான் கனி உட்பட ஒரு 4-5 பொட்டன்ஷியல் பீப்புள் வியனா உட்பட ஃபினாலேக்கு போற ரன் ஆர்டரே அரோரா ஒருத்திக்காக நீங்க மாத்தி போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பாரு கமருதீனை தூக்குனதுனால இன்னும் நல்லா மாறுச்சு. கனி அண்ட் கடைசியா இவங்களை எடுத்ததுனால ஒத்துமொத்தமா நீங்க இந்த ரன் ஆர்டரோட பிரின்சிபலையே பெருசா மாத்தி தான் நீங்க இப்போ ஒரு ரன் ஆர்டரை செட் பண்ணி வின்னிங் ஆர்டருக்கான ப்ராபர்ட்டியை செக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அடிப்படையில சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றதோடைய நோக்கம் யாரையும் லட்சியமோ அதோ பண்றதுக்கு இல்ல. உங்களுக்கு நான் அப்படி சொல்லும் போது அப்படிதான் தோணுச்சுன்னா அப்ப அவங்க தான் அவங்களோட கண்டென்ட்டை மாத்திக்கணுமே தவிர அவங்க கண்டென்ட் என்னவா இருக்குன்னு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதை கடந்து இப்ப ஃபினாலேயோடைய இந்த எண்டு வந்தாச்சு. வின்னருக்கு தகுதியான ஆட்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த 4 பேருக்குமே அந்த தகுதி பெருவாரியா இல்லைன்னாலும் வந்தாச்சு, ஃபினாலேக்கு வந்தாச்சு, கடைசி 4 பேர் ஆச்சு. ஸோ இதுல தெளிவா அரோரா சின்க்ளர் நம்பர் 4 தாண்டி எந்த தகுதியிலையும் இல்லை. இருக்கிறதுல அதை ஒண்ணுதான் சொல்றேன். 3rd, 2nd 1 உங்க விருப்பம் எதுவோ அந்த விருப்பப்படி போங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்க மனசார ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்க அன்பை காட்டுங்க. ஏன்னா ஓட்டு அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க, வின்னர் அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்க முடிவு பண்ணதே அவங்க முடிவா நாளைக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதை நம்மள நம்ப வைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. நாமளும் நம்ம மாதிரி முயற்சி பண்ண, நாமளும் நம்மள மாதிரி அவங்கள மாதிரி நடிச்சிருவோம். அதான் பெட்டர். இன்னைக்கு அன்அபிஷியல் ஓட்ஸ் நான் பார்த்தேன். அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுமா இல்ல நாளைக்கு சாட்டர்டே இருக்குமான்னு எனக்கு தெரியல. சாரி, நேத்து பார்த்தேன் ஃப்ரைடே. அப்ப பார்க்கும்போது திவ்யா வந்துட்டு முதல்ல இருந்தாங்க. அதாவது 3,91,000 ஓட்டுல இருந்தாங்க. செகண்ட் வந்துட்டு பயங்கரமான டிஃபரன்ஸ், 1.5 lakhs டிஃபரன்ஸ்ல சபரி இருந்தாரு. 3rd அரோரா இருந்தாங்க. 4th விக்ரம் இருந்தாங்க. அப்படி பார்த்தா இப்போ இந்த ஆர்டர் படி போய் திவ்யா தான் டைட்டில் வின்னரா? ஏன்னா இருக்கிற நம்மளுக்கு அன்அபிஷியலா ஒரு ஓட்டு தெரியுது, அபிஷியலாவும் அதுதான் இருக்கும். இதுக்கு மேல அது பெருசா சேஞ்ச் ஆக போறது இல்ல. டிஃபரன்ஸும் பயங்கரமா இருக்கு. 10,000 20,000 இருந்தா பரவாயில்ல. அப்ப திவ்யா தான் வின்னா ஓட்டுப்படி.